ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரெக்டா பிப்ரவரி 21 2025 வருடம் சாயந்தரம் 6 மணிக்கு தமிழ்நாடு கோவில்பட்டியில இருக்கிற வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கணவன் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த மனைவியோட கையில 3 மாச கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. அந்த மனைவி கண்ணீரோட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அங்க இருக்கிற எல்லாருமே பார்க்கும் போது சரி கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை போல, அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. கணவர் ஏதாச்சும் ஒரு அவசரத்துல மனைவியை போட்டு அடிச்சிருப்பான், அதனால அழுதுட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல பல யோசனைகள் இருக்கும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர கணவன் மனைவி எத்தனை பேர் பிரச்சனையோட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த லேடி இன்ஸ்பெக்டர்ட்ட வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்டே டோட்டலா வேற. அங்க இருக்கிற எல்லாருமே பெருசா அதிர்ச்சி ஆகுற லெவலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். 2 பேர் தெரியாத நபர்கள் அத்துமீறி சொந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு, அதுவும் மத்தியான நேரம், நைட்டு நேரமோ ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமோ இல்ல, மத்தியான நேரம் அந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு பால் கொடுத்துட்டு இருக்க அந்த பெண்மணியை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய அப்படியே பெண்ணிக்கிட்டு இருந்து புடுங்கி அந்த பெண்மணியை சிதைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மத்தியான நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வேற அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இருக்கிற எல்லா போலீஸ்க்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். கணவர் எதுக்காக இங்க இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு, வீட்டுல கணவர் இல்லையான்னு கேட்கும் போது அந்த கணவர் பக்கத்து ஸ்டேட்டான கேரளால வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க இருக்கிற இடம் எல்லாமே கும்பலா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம். பக்கத்துல வீடு இருக்கும். அந்த தெருவுல யாரோட கண்ணு யாரும் மிஸ் ஆகவே முடியாது. இருந்தாலும் 2 பேர் அத்துமீறி வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு அந்த பெண்மணியை ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கிற சில பேருக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் விஷயமா ஃபாரன்சிக் டீமை முதற்கொண்டு அந்த பெண்மணியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. 2 பேர் வந்து உன்னை ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ எவிடன்ஸ் கண்டிப்பா உன்னோட உடம்புல இருக்கும். அவங்களோட டிஎன்ஏ எவிடன்ஸ் கண்டிப்பா அந்த வீட்டுல நிறைய இடங்கள்ல மறைஞ்சிட்டு இருக்கும். முதல் விஷயமா அந்த பெண்மணியை ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அவங்களுக்கு தேவையான பிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், மென்டல் ஹெல்த் ஆகட்டும். கையில பால் கொடுக்கிற ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரேப் விக்டிம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். மேபி நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சூசைட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அவங்களே கரெக்டான நிலையில கொண்டுட்டு வரணும். அதுக்குதான் அவங்களோட கணவர் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தனி டீம் அவங்களே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு ஃபாரன்சிக் டீம் டாக் ஸ்குவாட் முதற்கொண்டு அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் யார் அந்த 2 நபர்கள் வந்திருப்பாங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துட்டுமே விசாரிக்கிறாங்க. நீங்க சந்தேகப்படுற மாதிரி 2 நபர்கள் யாராச்சும் இங்க சுத்திட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையாவே இது நடந்த கம்ப்ளைண்ட் தானா இல்ல யாராச்சும் அட்டென்ஷன் சீக்கிங்காக ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து தராங்களா? இத்தனை வீடுகள் இருக்குது, பக்கத்துல எல்லா ஆட்களுமே இருக்காங்க. ஆனா இது நடக்கிறதுக்கான சாத்தியம் எப்படி? அதை விசாரிக்கிறதுக்காக இந்த கணவன் மனைவியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு 25 வயசு பக்கம் தான் ஆகுது. 2 பேருமே 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க வீட்டுல எதுக்குமே ஒத்துக்கல. 2 பேருமே வெவ்வேறு ஜாதி. இருந்தாலும் எங்களோட காதல நாங்க உண்மையா இருப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஏத்துக்கல. இன்னொரு பக்கம் இந்த கணவருக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரோம் அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு வீடு வேணும், அவளுக்கு உடுத்துறதுக்கு துணி வேணும், அவளை நம்ம வசதியா பாத்துக்கணும்ல, அதுக்கு நமக்கு வேலை வேணும்ல. எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரு தேடிட்டு இருந்தார். அப்போதான் கேரளால அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலையை பாக்குறதுக்காக தன்னோட மனைவியை இங்கே விட்டுட்டு அவர் கேரளாவுக்கு போனாரு. சனி ஞாயிறானா வர மாதிரி அவர் பிளான் பண்ணிக்கிட்டாரு. அவரால் மனைவியை கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா அவரோட வேலை அப்படி. அங்கேயே அவருக்கு ஸ்டே கொடுத்துருவாங்க, அங்கேயே அவருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அங்க தன்னோட மனைவி குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் வைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் அவருக்கு இல்லை. அதனால மனைவியும் பாதுகாப்பா இருக்கணும், அதே சமயத்துல நம்ம நல்லபடியா சம்பாரிச்சு அவளை காப்பாற்றணும். அதுக்குதான் அவர் என்ன பண்ணாரு, தன்னோட சொந்த ஏரியாலேயே வேற ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தன்னோட மனைவியை தங்க வச்சாரு. என்னோட அப்பா அம்மா என்னை ஏத்துக்கல, என்னோட சொந்தக்காரங்களே என்னை ஏத்துக்கல, ஆனா ஒரு பெண்மணி கையில குழந்தையோட கஷ்டப்பட்டு இருக்கும் போது யாரா இருந்தாலும் என்னோட சொந்தக்காரங்களுக்கு நடுவுலயே என்னோட மனைவியை நான் வாழ வைக்கணும். அதனாலதான் அவனோட ஏரியாலேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து தன்னோட மனைவியை தங்க வச்சாரு. சனி ஞாயிறானா வந்து பார்த்துட்டு போவாரு. மத்த நாட்கள் எல்லாமே என்னோட சொந்தக்காரங்க, சுத்தி இருக்கிற நண்பர்கள் என்னோட மனைவியை பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் நடந்துச்சு. சொந்தக்காரங்க எல்லாரும் சரி இவங்க என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு பெண்மணி கையில குழந்தையோட வச்சு கஷ்டப்பட்டு இருக்கா, நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்பயுமே கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் அவளுக்கு உதவி அப்படின்னா சில பேர் போய் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாயந்தரம் அந்த பெண்மணிகிட்ட எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய கிராமங்கள்ல கவனிச்சீங்க அப்படின்னா இன்னமும் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில உட்காந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்குவாங்க. அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் முன்னாடி நம்ம டவுன்ல இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் நம்ம பில்டிங்கா கட்டுறதுனால அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நம்ம பண்றது இல்ல. அப்படி அந்த வில்லேஜ்ல இந்த பெண்மணி கூட நிறைய பேர் திண்ணையில உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க.
இதுதான் அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை. இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை இப்ப போலீஸ்க்கு ரொம்ப கிளியரா தெரியுது. சரி, கணவர் இல்லாத வீடு, என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எப்படி மத்திய நேரத்துல எல்லாருமே முழிச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த ரேப் நடந்திருக்கும்? அது மட்டும் இல்லாம அதே நாள் மிட் நைட் இன்னொரு டைம் வேற வந்து ரேப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துச்சு? குழந்தைக்கு பால் கொடுக்கற அம்மா, அவங்க கையில ஒரு 3 மாச குழந்தை தான் இருக்கு. அவங்களை பார்க்கும் போது எப்படி ரேப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நாய்களுக்கு எல்லாம் தோணுச்சு. யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸும் வெறித்தனமா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக் ஸ்குவாட் மூலியமாகவும் சுத்தி இருக்கிற மக்கள் மூலியமாகவும் அவங்க ஒவ்வொருத்தவங்களா ஃபில்டர் பண்ணி கடைசியா 2 பேரை கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தவன் பேரு மாரி செல்வம், இன்னொருத்தவன் பேரு மாரியப்பன். ஒருத்தவனுக்கு 26 வயசு, இன்னொருத்தவனுக்கு 27 வயசு. இவங்க 2 பேருமே இந்த பெண்மணி சொல்ற டைம்ல நிறைய இடங்கள்ல சுத்திட்டு இருந்ததை அங்க இருக்கிற மக்கள் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ எவிடன்ஸை செக் பண்ணும்போது இவங்களுக்குள்ளார மேட்ச் ஆகுது. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட டிஎன்ஏ எவிடன்ஸ் ஆகட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும் அவங்களால மேட்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட கிரைம் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. காலங்காலங்களா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் பாக்குறோம். ஒருத்தவன் கிரைம் பண்ணிட்டு உள்ளார போறான், உள்ளார பண்ணிட்டு அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, கொஞ்ச மாதங்கள்லயோ வருடங்கள்லயோ திருப்பி வெளியே வரான், திருப்பி ஒரு கிரைம் பண்ணி மாற்றான். இதே தான் நம்ம திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேருமே வழிப்பறி கொள்ளக்காரங்க. இவங்க 2 பேர்த்தையுமே எப்படியாச்சும் புடிச்சாகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. அந்த கிராமத்துல நிறைய பேர் இருட்டுல வர்றதுக்கே பயப்படுவாங்க. அதுக்கான காரணம் இவங்க 2 பேர் தான். இவங்க பேசிக்கா காட்டுக்குள்ளாரையோ மலைக்குள்ளாரையோ போய் மறைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க 2 பேரும் எங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த மாரி செல்வம் அப்படிங்கிறவன் அவனோட ஏரியால இருக்கிற ஒரு மலை அடிவாரத்துல தங்கியிருக்கான், மலைகளுக்குள்ளார போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே ஒரு போலீஸ் டீம் அந்த மலைகளுக்கு போறாங்க, அவனை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ பார்த்தோன்னா அவன் ஓட ஆரம்பிக்கிறான். எதுக்கு ஓடுறான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் தெரியாது. ஏன்னா உண்மையாவே அந்த பெண்மணியை ரேப் பண்ணியிருக்கிறது இவங்க தானா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் வந்திருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு மேபி அவன் வழிப்பறி கொள்ளக்காரன், வேற ஏதாச்சும் கொள்ள அடிச்சிருப்பான், அதுக்காக நம்ம வந்திருக்கோன்னு கூட அவன் ஓடலாம்ல. போலீஸ் அவனை துரத்தி அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மலையில இருந்து கீழே விழுந்து அவனோட கால் உடைஞ்சு போயிருது. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அவனுக்கு லெக்ல பிராக்சர், மாவு கட்டு எல்லாத்தையுமே போட்டு ஆம்புலன்ஸ்ல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இப்போ அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஆல்ரெடி மாட்டிக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி நிறைய கொள்ளை கேஸ்ல நம்ம மாட்டியிருக்கோம், அப்ப எப்படி உண்மையை சொன்னமோ அதே மாதிரி சொல்லிடணும், இல்ல அப்படின்னா நம்ம உயிரோட வெளியே போவோமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அவன் ஒத்துக்கிட்ட உண்மை என்னன்னா அந்த பெண்மணி சொல்ற மாதிரி ஆமா நாங்க 2 டைம் அவங்கள கேங் ரேப் பண்ணோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பெண்மணி கையில 3 மாசம் கை குழந்தைய வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருக்க பெண்மணி சொல்றது எல்லாம் 100க்கு 100 உண்மை. அவங்களோட என்கொயரி ப்ராசஸ்ல அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையானுமே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஒவ்வொரு விஷயங்களா சொல்லணும். அப்பதான் இவங்க சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையுமே சிசிடிவி கேமரா முதற்கொண்டு செக் பண்ணி அவங்களோட டிஎன்ஏ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்னொரு பக்கம் நம்ம மாரி செல்வம் அப்படிங்கிற ஒருத்தவனை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மாரியப்பன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் வெவ்வேறு இடங்கள்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாரி செல்வத்தை நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா மாரியப்பனை ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். இவங்களோட ஹைட் ஸ்பாட்லாம் கொஞ்சம் இடங்களா தான் இருக்கும். ஒரு பக்கம் மலைகளா இருக்கும், இன்னொரு பக்கம் காடுகளா இருக்கும். இவங்கெல்லாம் வழிப்பறி கொள்ளக்காரங்க. அதனால எங்கெங்க மறைவாங்க, அவங்களை எப்படி பிடிக்கணுங்கிறது போலீஸ்க்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு. இந்த மாரி செல்வத்தை அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது மாரியப்பன் எங்க இருக்கான் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டான். மாரியப்பன் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ளாரதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒரு டீம் எடுத்துட்டு போய் அந்த காட்டுக்குள்ளார பூந்தீங்க அப்படின்னா மாரியப்பனை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போலீஸோட ட்ரீட்மெண்ட்ல இவன் சொல்லிட்டான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த காட்டுக்குள்ளார நுழையிறாங்க. எப்படியாச்சும் அந்த மாரியப்பனை பிடிச்சாகணும். இன்னொரு சைடு இந்த லேடி இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அவங்களோட டீம் எல்லாமே அந்த பெண்மணியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, நீங்க ஃபேஸ் பண்ண கொடுமையை ஓப்பனா சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஓப்பனா சொல்றீங்களோ அந்த லெவலுக்கு இவங்க தண்டனை கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே போகும். அந்த கோர்ட்ல நம்ம ஜட்ஜுக்கு கிளியரான ஒரு ஐடியாவை தரணும். நம்ம எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் கண்ணுக்கு தெரிய வரணும்னு சொல்லும் போதுதான் அந்த பெண்மணி ஒவ்வொரு விஷயங்களா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இவங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி யாரு தடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இந்த கணவருக்கு ஏதோ சில வேலைகளால கொஞ்சமா காசு சேர்த்த முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் இருக்கிற சந்தோஷத்துக்கு அடையாளமா இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கணவருக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. நமக்கு கொஞ்சம் காசு வேணும், இந்த காசை வச்சு நம்மளால குடும்பத்தை நடத்த முடியாது, நமக்குன்னு ஒரு குழந்தை வேற இருக்கு, அந்த குழந்தையும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும், அதனால ஒரு பெரிய வேலைக்கு போகணும். பெரிய வேலை தேடும் போதுதான் கேரளால ஒரு வேலை கிடைச்சிச்சு, நல்ல சம்பளம். ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்கதான் நமக்கு ஸ்டே தருவாங்க, அவங்கதான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க, நம்மளோட மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு போகிறதுக்கான வழி இப்ப இல்ல. அதனாலதான் பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களுக்கு மத்தியில அவர் விட்டுட்டு போனாரு. இந்த மனைவிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து இருந்தோம், இருந்தாலும் இப்ப நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, இந்த குழந்தை தான் இனிமேட்டு என்னோட லைஃப். என்னோட கணவர் தூரமா வேலை பார்க்க போனாலும் அவரோட மனசு ஃபுல்லா எங்க கிட்ட தான் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் தூரமா போகிறது எனக்கு எவ்வளவுதான் கவலையா இருந்தாலும் இந்த குழந்தைக்காக நம்ம எல்லா தியாகத்தையுமே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான், தனக்குன்னு சொல்லிட்டு சமைக்கணும், வீடை பத்திரமா பாத்துக்கணும், அவங்க நல்லபடியா சாப்பிடணும், அந்த குழந்தைக்கு பால் தரணும். 3 மாச குழந்தைக்கு பால் தர்றது, அதை கிளீன் பண்றது, இதை தவிர்த்து அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. இதெல்லாம் தாண்டி சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க நம்மகிட்ட நல்லபடியா தான் வந்து பேசுறாங்க, எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க, சாயந்தரம் ஆனா நமக்கு பொழுதுபோக்குற மாதிரி நல்லா பேசுறாங்க. இவங்களோட வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த 2 களவாணி பசங்களும், கரெக்டா சொல்ல போனா வழிப்பறி கொள்ளக்காரங்க, மாரியப்பன் மாரிசெல்வம், அந்த தெருவழியா போகும்போது இந்த பெண்மணி கை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. எல்லாருமே பேசும்போது இவங்க பாக்குறதுக்கு புதுசா இருக்காங்க, இவங்களை பத்தி இன்னும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, வெவ்வேறு இடங்கள்ல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் தெரிய வருது, இந்த பெண்மணியோட கணவர் கேரளால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெண்மணி கை குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா தான் அந்த வீட்டுல இருக்காங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ நம்ம அந்த பெண்மணியோட வீட்டுக்குள்ளார போகணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. எல்லாருமே நடமாடிட்டு இருப்பாங்க, பக்கத்துல வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி சத்தம் போடக்கூடாது. அவங்களை நம்ம ரேப் பண்ணும் போது ஏதாச்சும் சத்தம் போட்டாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து வளைச்சிருவாங்க, நம்ம மாட்டிக்குவோம். இவங்க 2 பேரும் வழிப்பறி கொள்ளக்காரங்க அப்படிங்கறதுனால எந்தெந்த வீட்டுல எப்பப்ப தூங்குவாங்க, இந்த தெருவு எப்ப அமைதியா இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அமைதியா இருக்கிற டைம், மதியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு முக்கால்வாசி உறங்குற டைம்ல தான் அந்த தெருவுக்கே அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து அந்த பெண்மணியோட வீட கதவை தட்டியிருக்காங்க. யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க போலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதவை திறக்கும் போது அந்த பொண்ணை தள்ளி விட்டு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு யாரா நீங்க 2 பேர் அப்படின்னு கேட்கும் போதே கையில அந்த குழந்தைய பால் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. அந்த குழந்தைய அப்படியே அந்த கையோட புடுங்கி ஒருத்தன் கத்தி அந்த குழந்தையோட கழுத்துல வைக்கிறான். 3 மாசம் குழந்தை. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எதுக்காக அவன் கத்தி வைக்கிறான் அப்படிங்கிறதும் தெரியல. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு, கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து என்னோட குழந்தைய விட்டுரு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். அவங்க கேட்க நினைச்சதும் அதே வார்த்தை தான். நம்ம குழந்தை மேல கத்திய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இவ பேசாம இருப்பா, சத்தம் போடாம இருப்பா, நம்ம எதுக்காக வந்தோமோ அதை செய்ய முடியும். அவங்க கேட்கறதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், கொஞ்ச நேரத்துக்கு நீ எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட, எங்களோட ஆசைக்கு நீ வந்த அப்படின்னா குழந்தை தப்பிக்கும், இல்ல அப்படின்னா நாங்க ஜெயிலுக்கு போறதுன்னு எங்களுக்கு புதுசு இல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வர மாதிரிதான். ஆனா உன் குழந்தை உயிரோட பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து விட்டுருங்கன்னு கெஞ்சன பொண்ணு கத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட கழுத்துக்கிட்ட போகும்போது இவங்களால எதுவும் செய்ய முடியல. தன்னோட உடம்ப கொடுத்துட்டாங்க. தன்னோட குழந்தையோட உயிருக்காக அந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த உடம்ப கொடுத்துட்டாங்க. இந்த 2 பேருமே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரூட்டலா அந்த இடத்துல கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு வலி. ஆனா ஒரு வார்த்தை கத்தனா நம்மளோட குழந்தையோட உயிர் போயிரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபுல்லா அனுபவிச்சதுக்கு அப்புறம், இந்த பெண்மணிக்கு எல்லா வலிகளையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அடுத்த 1 மணி நேரத்துல அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. இந்த பெண்மணிக்கு உடம்பு ஃபுல்லா வலி, நம்மளை இப்படி நாசமாக்கிட்டாங்களே அப்படிங்கிற கண்ணீர் எல்லாமே இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்மளோட குழந்தை சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிதான் முதல் விஷயமா அந்த பொண்ணு போய் பாக்குறாங்க. ஒரு அம்மாவுக்கு என்னைக்குமே அந்த குழந்தை தான் முக்கியம். அந்த குழந்தை சேஃபா இருக்குன்னு பார்க்கும்போது இப்ப குழந்தை சேஃபா இருக்கு, ஆனா என்னோட நிலைமை என்ன, என்னோட கணவரை விட்டுட்டு நான் வாழும் போது எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க 2 பேர் வீட்டுக்குள்ள நுழையும் போது யாருமே பார்க்கலையா, இனிமேட்டு என்னை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, என்னை தப்பா பேசுவாங்களே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அவங்க என்ன பண்றது, இது தன்னோட கணவர்கிட்ட சொல்லணுமான்னு கூட அந்த பெண்மணிக்கு பாவம் தெரியல. அவங்களோட நாள் ஃபுல்லா இந்த மாதிரி யோசனைகள்லுமே அழுகிறதுலயுமே டைம் போயிடுச்சு. சாப்பிடல, குழந்தை பாட்டுக்கு ஒரு சைடு அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தையும் எதையோ பார்த்து பயந்து இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கூட இவங்களுக்கு தெம்பு இல்ல, அந்த லெவலுக்கு அவங்க சித்திரவாதம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகலாம், நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும்போது நைட்டு 12 மணி மிட் நைட் அவங்களோட கதவு கரெக்டா தாப்பால் போட முடியாது.
எப்பயுமே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இடிச்சாங்க அப்படின்னா கதவு ஓபன் பண்ணிக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க நம்ம பக்கத்துல தான் இருக்காங்கிற நம்பிக்கையில தான் அவங்க எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளார பாதுகாப்பா இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு அந்த தாப்பால் போடுறதுக்கோ கதவு புதுசா மாத்துறதுக்கோ காசு எதுவுமே இல்லை. அவங்க இருக்கிறதே ஒரு வாடகை வீடு தான். திருப்பி அந்த 2 பேர் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளார வந்திருக்காங்க. அதே மாதிரி குழந்தைய எடுத்து கத்திய வச்சு அதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்மணியை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க 2வது டைம் ஒரே நாள்ல. முதல் டைம் பண்ணும் போதே அந்த பெண்மணிக்கு உடம்பெல்லாம் வலி, அவங்க வீக் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப 2வது டைம் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு பயம், என்னோட உயிரை இவங்க எடுத்துருவாங்க போல அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு, இதை நம்ம விட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க திருப்பி திருப்பி வர ஆரம்பிப்பாங்க. இதுவே அவங்களுக்கு பழக்கமாயிரும், நம்மளோட வாழ்க்கையே டோட்டலா போகிரும். நம்மளோட குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்ப நம்ம கொடுத்தோம், ஆனா இப்போ அவங்க திருப்பி திருப்பி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தமே வேற. இனிமேட்டு நம்ம இதுக்காக நம்ம விடக்கூடாது. இதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நான் சாகணும்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி முடிவெடுத்தாங்க. நைட்டு 2 பேருமே அவங்கள சித்திரவாதம் பண்ணி உடம்புக்கு எல்லா வலியும் கொடுத்து கேங் ரேப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனசு ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தான், இனிமேட்டு நான் உயிர் வாழணுமா, வாழ்ந்து என்ன பண்ண போறேன், என்னை இந்த லெவலுக்கு நாசமாக்கிட்டாங்க, நான் அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தையும் தாண்டி முதல் விஷயம் நான் ஒரு பொண்ணு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஆகுது கணவருக்கு கால் பண்ணலாமே கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்னா சொல்லியிருக்காங்க. அந்த கணவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு, நீ யாரு, நீ எப்படி வந்த, அந்த 2 நாள் உனக்கு என்ன நடந்துச்சு, அந்த 2 பேரும் உனக்கு என்ன பண்ணாங்க, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டேன், என்னோட வேலையில நான் லீவ் எடுத்துட்டேன், ஒரே ஒரு நாள் நான் டிராவல் பண்ணி அங்க வந்துடுறேன், நீ எனக்காக எதுவுமே பண்ணாம கொஞ்சம் அமைதியா இரு, நான் உனக்காக இருக்கேன், நம்மளோட வாழ்க்கையை நம்ம நல்லபடியா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரும்போதுதான் அந்த பொண்ணுக்கு இனிமேட்டு நம்ம வாழணும், நம்மளோட கணவருக்காக தான் நம்ம வாழணும், நமக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கேரளால இருந்து தன்னோட கணவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த கணவர் வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா உண்மைகளுமே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் பிரச்சனை 2 பேர் வந்தவங்க யாரு அப்படிங்கிற ஐடியாவே இல்ல. ஏன்னா அவங்க 2 பேரோட முகத்தை மட்டும் தான் பார்த்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி யார் அவங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த கணவர் இவங்க கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், என்னோட மனைவி சொல்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நம்பியிருக்காங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் எடுத்த ஒரு ஸ்டெப்னாலதான் இந்த 2 குற்றவாளிகளையுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு பெண்மணி சாதாரணமா கொச்சன்னு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தெருவுல நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், மத்தியான நேரத்துல 2 பேர் வந்து என்ன ரேப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது நம்பறதுக்கு எல்லாத்தையும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதை நம்பிதான் ஆகணுங்கிறத அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளார போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை அவமானப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு, அந்த ஸ்கூல்ல இருக்கிற சொந்த டீச்சர்ஸே ஒரு பெண்கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு, இந்த மாதிரி சொந்த வீட்டுக்குள்ளார போதறதுக்கு எவ்வளவு டைம் ஆக போகுது? இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேசஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். கேரளாவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், நார்த் இந்தியால சொந்த வீட்டுக்குள்ளார பூந்து ஒரு மைனர் 2 மைனர் பெண்களை 6 பசங்க கேங் ரேப் முதற்கொண்டு செஞ்சதை நம்ம பார்த்திருக்கோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த பொண்ணு சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிதான் அவங்க எல்லா ஆக்ஷனுமே எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாரி செல்வம் சொல்றதை வச்சு அந்த மாரியப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் காட்டுக்குள்ளார போகும்போது அவன் மாட்டிக்கிட்டான். ஆனா மாட்டிக்கும் போது கையில ஒரு கத்தி வச்சு போலீஸையே மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு போலீஸ அவன் கத்தியால கையில குத்தி இருக்கான். குத்தும் போது போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களோட கன் எடுத்து அவனோட கால்ல ஷூட் பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவனை கால்ல ஷூட் பண்ணிருக்கவே கூடாது, காலுக்கு கொஞ்சம் மேல ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது சந்தோஷமா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அவனை அந்த இடத்துல கொன்னே போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மனசு எல்லாமே விரும்பும். ஏன்னா இந்த 2 பேரை திருப்பி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமைச்சு விட்டு இந்த பொண்ணை கோர்ட்ல போய் நிக்க வச்சு எல்லா சாட்சிகளையுமே சொல்ல வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து நம்மளோட டாக்ஸ் மணியில அவங்கள ஜெயில உட்கார வச்சு சாப்பாடு போட்டு என்ன செய்ய போறோம்? இவங்களோட 40 வயசு ஆகட்டும், 45 வயசு ஆகட்டும், 60 வயசுல திருப்பி வந்தாலும் இந்த மாதிரி ஜென்மங்கள் எத்தனை பொண்ணுங்களை இப்படிதான் பாக்குங்க, இப்படிதான் செய்யுங்க. இவங்களையெல்லாம் எப்படியாச்சும் கொன்னா மட்டும்தான் இந்த இடம் கொஞ்சம் கிளீன் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு சொந்த வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே சில விஷயங்களை கடந்துதான் வந்திருக்கோம். ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகும் போது அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அந்த குழந்தை வயிறுல இருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்கும், எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கும், அவங்க எவ்வளவு வேதனையில இருப்பாங்க. அதுவே தாண்டி அந்த குழந்தை வெளியில அவங்க கைக்கு வரும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களோட உடம்புல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அந்த பால் கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க.
அதுல எவ்வளவு அம்மாவுக்கும் குழந்தைக்கு ஒரு பாசம் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தோணும். அது எதுவுமே தெரியாம இது ஒரு பொண்ணு, இது ஒரு உடம்பு, நமக்கு கிடைச்ச ஒரு இரை அப்படின்னு சொல்லிட்டு சில மிருகங்கள் வேட்டையாடும் போது அந்த மிருகங்களை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கலாமே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையா அப்படிங்கறதான் தோணும். நிறைய பேர் இந்த மாதிரி மிருகங்களை அவங்க எதை வச்சுக்கிட்டு அந்த ஆண் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்களோ அதை கட் பண்ணணும். அதை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாது, இதுங்களாம் அடங்குங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நிறைய பேர் அரபி நாட்டுல, சவுதி அரேபியான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே சொல்யூஷன் கிடைச்சிரும். தலையறுத்து கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன் நம்மளோட நாட்டுல நடக்க மாட்டேங்குது? வேற அரபி நாடு எடுத்துக்கிட்டா கூட ஷூட் பண்ணி சில பேர் கொலை பண்றாங்க. இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடுமையா நம்மளோட நாட்டுக்குள்ளார கொண்டுட்டு வந்தா அப்படின்னா தான் நம்மளோட நாட்டுல தப்பு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனா இந்த இடத்துல ஒருத்தவனுக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லி தராங்க, அப்புறம் பரோல்ல விடுறாங்க, அப்புறம் பெயில்ல விடுறாங்க. காசு எந்த லெவலுக்கு பொருளுதோ அந்த லெவலுக்கு அவன் வெளியே தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், திருப்பி அதே விஷயத்த தான் பண்றான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒருத்தன் ரேப் பண்ண ட்ரை பண்ணி கடைசியா ட்ரெயினை விட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணை வெளியே தள்ளி விட்டுட்டான். அந்த வீடியோல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம சொல்லல, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 36 வயசு. 36 வயசுல ஒரு கர்ப்பிணி பெண் நமக்கு குழந்தை எப்படியாச்சும் கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்திருப்பாங்க. கேவலம் ஒருத்தவனோட காம ஆசையினால அந்த பெண்ணோட குழந்தையே போயிடுச்சு. இந்த இடத்துல 2 பேர்த்தோட அந்த காமத்தினால அந்த குழந்தைய வச்சுட்டு இருந்த அம்மாவோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகட்டும் இல்ல எனக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. நம்மளோட நாட்டுல இந்த சட்டத்தை எப்படிதாண்டா மாத்துறது? பெண்கள் மேல ஒருத்தன் கை வைக்கிறதுக்கு எப்பதாண்டா பயப்படுவான்? எத்தனை நாள்ரா இவங்களெல்லாம் ஒரு இற மாதிரியே பார்த்துட்டு இருப்பீங்க? எத்தனை மிருகங்கள்ரா இந்த இடத்துல இருக்கு? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வருது. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அடுத்த நிமிஷம் இன்னொரு பக்கம் ஒரு வக்கீல வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து பெயில் வாங்கிட்டு வெளியே வராங்க. தண்டனையே வாங்க போனாலும் தண்டனை கொஞ்ச நாட்கள்லயே வெளியே வந்து திருப்பி ஒரு தப்பை செய்யறாங்க. செய்யற தப்புகள் ஒவ்வொருத்தவனுக்கு பின்னாடி கிரைம் ஹிஸ்டரி இருந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் ஏன்டா அவனை சாவடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா அதுதான்டா சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். துபாயில ஒரு கிங் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே சூப்பரா அறிக்கை விட்டுருக்காரு. ஒரு பொண்ணு என்ன மாதிரி வேணாலும் ட்ரெஸ் போடட்டும், உடம்பு ஃபுல்லா நகை போடட்டும், நைட்டு 12 மணி ஆகட்டும் 1 மணி ஆகட்டும், தைரியமா ஒரு இடத்துல போய் நின்னு ரொம்ப கர்வமா நிக்கிறா அப்படின்னா அது வேற எந்த நாடும் இல்ல, துபாய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்கிறத ரொம்ப கர்வமா சொல்றாரு. அந்த லெவலுக்கு இந்த இடத்துல கிரைம் இல்ல. பெண்கள் நம்மளோட டோட்டல் உலகத்திலே இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கறத கர்வமா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட பிரசிடென்ட்டோ இல்ல நம்ம ஸ்டேட்டோட சிஎம்ஓ சொல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு யாரா ஒருத்தவங்க ஆன்சர் பண்றதா இருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.